வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பது பாலசுப்ரமணி. தலைப்புச் செய்திகள்: அதிநவீன பிரம்மோஸ் ஏவுகணை வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டதை அடுத்து பிரதமர் திரு நரேந்திர மோடி பாதுகாப்புத்துறை விஞ்ஞானிகளுக்கு தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களை தவிர இதர இடங்களில் விதிக்கப்பட்ட தடைகள் நீக்கப்பட்டது குறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் புதிய நெறிமுறைகளை அறிவித்துள்ளது. இம்மாதம் 31ஆம் தேதி வரை சர்வதேச பயணிகள் விமான போக்குவரத்துக்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. 2019-20 ஆண்டுக்கான வருமான வரி தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதி நவம்பர் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் நலனுக்காகவும் அவர்களின் வருமானத்தை இரட்டிப்பாக்கவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். அதிநவீன பிரம்மோஸ் ஏவுகணை வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டதை அடுத்து பிரதமர் திரு நரேந்திர மோடி பாதுகாப்புத்துறை விஞ்ஞானிகளுக்கு தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். ஒடிசா கடற்கரை பரிசோதனை பகுதியில் இந்த ஏவுகணை பரிசோதித்து பார்க்கப்பட்டது. இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர், உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட இந்த ஏவுகணை பரிசோதனையின் மூலம் இந்தியா சாதனை படைத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்புத்துறை விஞ்ஞானிகளுக்கும் பொறியாளர்களுக்கும் தமது வாழ்த்துக்களை பிரதமர் தெரிவித்துள்ளார். சக்தி வாய்ந்த பிரம்மோஸ் ஏவுகணை தொழில்நுட்பத்தில் கூடுதல் உள்நாட்டு தொழில்நுட்ப அம்சங்கள் இடம்பெற்றிருப்பது சிறப்பாக உள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களை தவிர இதர இடங்களில் விதிக்கப்பட்ட தடைகள் நீக்கப்பட்டது குறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் புதிய நெறிமுறைகளை அறிவித்துள்ளது. பொது முடக்கத்திற்கு பின் அரசு படிப்படியாக விதித்துள்ள தடைகளை நீக்கி வருகிறது. தொற்று பாதிப்பு இல்லாத பகுதிகளில் இந்த மாதம் 15ஆம் தேதி முதல் 50% அமரும் வசதியுடன் கூடிய திரையரங்குகள் மற்றும் வர்த்தக வளாகங்கள் இயங்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விரிவான நெறிமுறைகள் அடங்கிய கையேடுகளை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிடும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீச்சல் குளங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய விளையாட்டு அமைச்சகம் வெளியிடும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பள்ளிகள், பயிலரங்கங்கள், மத்திய மாநில அரசு அலுவலகங்கள் மீண்டும் திறப்பது தொடர்பாக 15ஆம் தேதிக்கு பின்னர் அந்தந்த மாநில அரசுகள் முடிவு செய்து கொள்ளலாம் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. பள்ளி மற்றும் கல்லூரி நிர்வாகங்கள் தரும் விவரங்கள் அடிப்படையில் மீண்டும் திறப்பதற்கான முடிவு எடுக்கலாம். பள்ளி, கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளில் கலந்து கொள்வதற்கு பெற்றோரின் எழுத்துப்பூர்வமான அனுமதி கடிதம் தேவை என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆன்லைன் மற்றும் தொலைநிலை கல்வி முறையை ஊக்குவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் ஆலோசனையின்படி மத்திய உயர்நிலை கல்வித்துறை மற்றும் கல்வி அமைச்சகம் ஆகியவை கல்லூரி நிறுவனங்கள் இயங்குவதற்கான நேரம் போன்றவற்றை நிர்ணயிக்கும். அனைத்து விதமான சமூக, கல்வி, விளையாட்டு, பொழுதுபோக்கு, கலாச்சார, அரசியல் மற்றும் மத ரீதியான கூடுகைகளில் அதிகபட்சமாக 100 பேர் கலந்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அந்தந்த மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் முடிவெடுக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உள் அரங்குகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் ஒரே நேரத்தில் அதிகபட்சமாக 50 பேரும் மொத்தமாக 200 பேரும் கலந்து கொள்ளலாம் என்றும் உரிய சமூக இடைவெளியுடன் முகக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உடல் வெப்ப அளவு கண்காணிப்பு, கை கழுவும் சானிடைசர்கள் போன்றவை கட்டாயமாக்கப்பட்டுள்ளன. தொற்று பாதிப்புள்ள பகுதிகளில் இம்மாதம் 31ஆம் தேதி வரை கட்டுப்பாடுகள் பின்பற்றப்படும். பிற பகுதிகளில் கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் அதுபோன்ற கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கு முன்பு மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் ஆலோசிக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களுக்கிடையேயும் மாநிலங்களுக்குள்ளேயும் சரக்கு மற்றும் பிற போக்குவரத்து மேற்கொள்வதற்கு தடையில்லை என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. இதற்கு முன் அனுமதி ஏதும் தேவையில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள், உடல்நிலை சரியில்லாதவர்கள், கர்ப்பிணி தாய்மார், 10 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அத்தியாவசிய காரணங்களுக்காக மட்டும் வெளியில் செல்லலாம் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இம்மாதம் 31ஆம் தேதி வரை சர்வதேச பயணிகள் விமான போக்குவரத்துக்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. எனினும் அரசின் முன் அனுமதி பெற்றுள்ள சர்வதேச சரக்கு விமான மற்றும் பயணிகள் விமான போக்குவரத்திற்கு தடை இல்லை. படிப்படியாக குறிப்பிட்ட பகுதிகளுக்கு சர்வதேச விமான போக்குவரத்தை அனுமதிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விமான போக்குவரத்து இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. தேசப்பிதா மகாத்மா காந்தியின் போதனைகள் வழங்குகிறார் காந்திய சிந்தனையாளர் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி. இந்திய திருநாட்டில் காலம் காலமாக நாம் பின்பற்றி வருகிற உயர்ந்த நெறிமுறைகளில் ஒன்று தார்மீக பொறுப்பு. சில கடமைகளை
சில பொறுப்புகளை சிலர் தாமாகவே யாரும் சொல்லாமலே மனமுவந்து ஏற்றுக்கொள்கின்றனர். தன் உடன் பிறந்தோருக்காக தனது வாழ்வையே தியாகம் செய்கிற மூத்தவர்கள் எத்தனையோ பேரை நாம் பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். மகாத்மா காந்தி சொல்கிறார், தார்மீக பொறுப்பு என்பது யாரும் முயன்று பெறுகிற குணமல்ல, நாம் கேட்காமலே தானாகவே வருகிறது, நம்முள் நிரந்தரமாக தங்கிவிடுகிறது. மகாத்மா காந்தி கூறுகிற இந்த தார்மீக பொறுப்பு நம் நாட்டின் தனி அடையாளம். தார்மீக பொறுப்பு ஒரு சுமை அல்ல, சுகம். நமக்கு கிடைத்திருக்கிற வரம், அதுவே நமது வலிமை. 2019-20 ஆண்டுக்கான வருமான வரி தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதி நவம்பர் 30 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கோவிட் தொற்று பாதிப்பால் உள்ள நியாயமான காரணங்களுக்காக தேதி நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை அறிவித்துள்ளது. கோவிட்-19 தொற்றிலிருந்து விடுபட்டவர்களுக்கு மீண்டும் தொற்று ஏற்பட்டவர்கள் மூலமாகவும் தொற்று நோய் பரவக்கூடும் என்று எய்ம்ஸ் மருத்துவமனையின் மூத்த மருத்துவர் டாக்டர் உமாகுமார் கூறியுள்ளார். அகில இந்திய வானொலிக்கு பேட்டியளித்த அவர், சில மாநிலங்களில் கோவிட் தொற்றிலிருந்து குணமாகி வீடு திரும்பியவர்களுக்கு மீண்டும் தொற்று ஏற்பட்டதாக கூறியுள்ளார். எனவே தொற்று பரவாமல் தடுப்பதற்கு முகக்கவசம், சமூக இடைவெளி கடைபிடித்தல், அடிக்கடி கை கழுவுதல், தும்மல் மற்றும் இருமல் போன்றவற்றின் மூலம் தொற்று பரவாமல் இருப்பதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். பாரத் பெட்ரோலிய கழகத்தின் பங்குகளை வாங்குவதற்கான காலக்கெடு நவம்பர் 16 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நவம்பரில் 52.98% பங்குகளை விற்பனை செய்வதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. கோவிட் தொற்றால் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய முதலீடு மற்றும் பொது நிர்வாக அமைப்பு தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் நலனுக்காகவும் அவர்களின் வருமானத்தை இரட்டிப்பாக்கவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். கிராம பஞ்சாயத்து தலைவர்கள், விவசாய அமைப்புகள் போன்றவர்களுடன் கலந்துரையாடிய அவர், புதிய விவசாய சட்டங்களால் குறைந்தபட்ச ஆதரவு விலை ரத்து செய்யப்படாது என்று கூறினார். எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்றே திட்டமிட்டு வதந்திகளை பரப்பி வருவதாக குறை கூறினார். கரீப் மற்றும் ரபி காலத்து பயிர்களை கொள்முதல் செய்வதற்கான குழுக்கள் தொடர்ந்து செயல்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயிகள் தங்களின் உற்பத்தி பொருட்களை தங்களது மாநிலங்களுக்கு வெளியேயும் தனியார் வர்த்தகர்களுக்கும் விற்பனை செய்வதற்கு வழி கிடைத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிதியாண்டின் 2ஆம் பகுதியில் அரசின் செலவினங்களுக்காக மத்திய அரசு 4,34,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருப்பதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய பொருளாதார விவகாரங்கள் துறை செயலர் திரு தருண் பஜாஜ், அரசின் கடன் வாங்கும் திட்டத்தில் மாற்றம் ஏதுமில்லை என்றார். மத்திய பட்ஜெட்டில் 7.8 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. கோவிட் தொற்றால் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையை அடுத்து இந்த தொகை 12 லட்சம் கோடியாக உயர்த்தப்பட்டது. இதில் அரசு ஏற்கனவே 7.66 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியுள்ளது. இந்திய விளையாட்டு ஆணையத்திற்கான முத்திரை சின்னத்தை மத்திய விளையாட்டு அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வெளியிட்டுள்ளார். தில்லி மேஜர் தியான்சந்த் விளையாட்டரங்கில் இதற்கான நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. மத்திய விளையாட்டுத்துறை செயலர் ரவி மித்தல், இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் நரேந்திர பத்ரா மற்றும் இந்திய விளையாட்டு ஆணையத்தின் தலைமை இயக்குநர் சந்தீப் பிரதான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நாடு முழுவதிலுமிருந்து பிரபல விளையாட்டு வீரர்களும் பயிற்சியாளர்களும் இந்த நிகழ்ச்சியில் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி ராஜஸ்தான் அணியை 37 ரன் வித்தியாசத்தில் தோற்கடித்தது. துபாயில் நேற்று நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. 20 ஓவரில் கொல்கத்தா அணி 6 விக்கெட்டுகளை இழந்து 174 ரன் எடுத்தது. அணியின் சுப்மன் கில் 34 பந்துகளில் 47 ரன் எடுத்தார். இயான் மோர்கன் 23 பந்துகளில் 34 ரன் எடுத்து அவுட் ஆகாமல் இருந்தார். பின்னர் 175 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 20 ஓவரில் 9 விக்கெட்டுகளை இழந்து 137 ரன் மட்டுமே எடுத்தது. அதிகபட்சமாக அணியின் டாம் கரன் 54 ரன் எடுத்து அவுட் ஆகாமல் இருந்தார். கொல்கத்தா அணி தரப்பில் சிவம் மாவி, கம்லேஷ் நகர்கோடி மற்றும் வருண் சக்கரவர்த்தி ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். சிவம் மாவி ஆட்டநாயகனாக அறிவிக்கப்பட்டார். அபுதாபியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிநவீன பிரம்மோஸ் ஏவுகணை வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டதை அடுத்து பிரதமர் திரு நரேந்திர மோடி பாதுகாப்புத்துறை விஞ்ஞானிகளுக்கு தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களை தவிர இதர இடங்களில் விதிக்கப்பட்ட தடைகள் நீக்கப்பட்டது குறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் புதிய நெறிமுறைகளை அறிவித்துள்ளது. இம்மாதம் 31ஆம் தேதி வரை சர்வதேச பயணிகள் விமான போக்குவரத்துக்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. 2019-20 ஆண்டுக்கான வருமான வரி தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதி நவம்பர் 30 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது.
விவசாயிகளின் நலனுக்காகவும் அவர்களின் வருமானத்தை இரட்டிப்பாக்கவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.